ரதியக்கா அடுப்படியில் அக்கா அன்றைக்கி உங்களுக்கு டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ்ன்னு பாருங்கப்பா. நம்ம சேப்பக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக கடலை மாவு தூவி ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப மொறுன்னு ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் நிறைய புளிச்ச மோர் இருந்துச்சுன்னா நம்ம அன்றைக்கி தோசை சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அந்த மோரில் அந்த உளுந்தும் அரிசியும் போட்டு ஊற வச்சுருங்க. குறைஞ்சது 1 மணி நேரம், அப்படி இல்லைனா 2 மணி நேரம். ஊறினதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு தோசை உடனே செய்யலாம். மாவு புளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அக்கா வீட்டில் சிம்பிளான சமையல் இன்னைக்கு சிறுகீரை பாசிப்பருப்பு போட்டு குழம்பு, அவரைக்காய் பொரியல், எக்கு, ஃபாயில்டு எக்கு, ரைஸு, இது மிக்சர் ஊறுகாய், இஞ்சி பூண்டு மாங்காய் மிக்சர் ஊறுகாய், இது கத்திரிக்காய் ஃப்ரை. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.